வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி வினால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி பற்றி. ட்ரூ கலர். ட்ரூ கலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களுடைய உண்மையான கேரக்டரை நம்ம எப்படி அனலைசஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒருத்தவங்களோட உண்மையான கேரக்டரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம இது ஒரு கதை வழியில் பார்த்துடலாமா? நமக்கு இருக்கவே இருக்காங்க அக்பர் அண்ட் பீர்பால். இப்போ அக்பர் உங்களுக்கே தெரியும், அவர் எந்த மாதிரி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ராஜா. அவருக்கு ஒரு சீசனில் ஒரு மாதிரி அவருக்கு வந்து ஆசைகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த தடவை வந்து அவருக்கு பெட் அனிமல்ஸ் மேலே ரொம்ப வந்து ஆசை வந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு பூனை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. பூனைனா வந்து எப்படி இருக்கணும்னா, அவரை பொறுத்த வரைக்கும் வெள்ளை கலரில் நல்லா வந்து கொலு கொலுன்னு பார்க்கவே வந்து எப்படி ஒரு ராஜா வீட்டு பூனை அப்படின்னு தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சார். ஸோ அதனால் அவருடைய வேலைக்காரவங்க வந்து அந்த மாதிரி பூனையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் அதை வந்து குட்டியிலேருந்து வளர்க்குறாரு. ஸோ ராஜா வீட்டு பூனைன்னா அதுக்கு எவ்வளவு நல்ல விதமான சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படி தானே? அந்த மாதிரி வளர்க்கும் போது அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக ஆயிடுச்சு. அந்த பூனையை பார்க்குறதுக்காகவே வந்து டெய்லி வந்து மக்கள்லாம் வந்து தர்பாருக்கு வர ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு கட்டத்தில் ராஜா வந்து என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா, அவர் எப்பெல்லாம் வந்து வெளியில் வந்து மாறு வேஷத்தில் எப்பெல்லாம் வந்து அவர் நாட்டில் நல்லதுதான் நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு போகும்போதெல்லாம் இந்த பூனையை மட்டும்தான் அவர் கூட்டிகிட்டு போவார். காவலாளிகளை கூட அவர் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டார். இதை தெரிஞ்சோடனே உடனே அவருடைய அந்த பீர்பால் வந்து சொல்கிறாரு, ராஜா நீங்கள் வந்து பூனை மேலே அன்பு வச்சுருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நீங்கள் வந்து உங்கள் பாதுகாப்பை நீங்கள் மனசில் வச்சு நீங்கள் எப்பயுமே காவலாளிகளோட தான் நீங்கள் வந்து வெளியே வந்து நீங்கள் ரைடுக்கு போகணும், அதாவது ரோந்து பணிக்கு நீங்கள் போகணும். நீங்கள் வந்து வெறும் பூனையை மட்டும் நீங்கள் நம்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து ராஜா சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் காட்டிலும் நான் வளர்த்த பூனையை தான் நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. ராஜாவோட பாசம் வந்து அவரோட கண்ணை மறைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த பீர்பால் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, சரிங்க ராஜா, நாளைக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அதாவது ரோந்து பணிக்கு போகும்போது யாருக்கும், அதாவது மக்கள்லாம் சரியாக தான் இருக்காங்களான்னு சொல்லி மாறு வேஷத்தில் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் நம்ம ஆட்சி சரியாக தான் பண்ணுறோமான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போகும்போது நாளைக்கு மட்டும் நீங்கள் என்னையும் கூட்டிகிட்டு போங்க. நாளைக்கு நான் வைக்கிற டெஸ்ட்டில் உங்கள் பூனை வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமேல் நீங்கள் வந்து பூனையை மட்டுமே கூட்டிகிட்டு போனால் போதும், எந்த காவலாளிகளும் நீங்கள் வந்து உங்கள் பாதுகாப்புக்கு கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடுறாங்க. சரி அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, ராஜா வந்து அந்த பூனையை வந்து அவருடைய காவலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பீர்பால் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வர்றாரு. சரிங்களா? அப்படி போய்கிட்டு இருக்கும் போத பார்க்கும் போது எப்படி இருக்குன்னா, யாரோ ஒரு வழிப்போக்கர் வந்து பூனையை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாரு அப்படின்ற அளவு தான் இருக்கும். அப்போ மார்க்கெட் அப்படின்னா எப்படி இருக்கும்? மார்க்கெட்டில் எல்லா விதமான காய்கள், பழங்கள், எல்லா விதமான அதாவது கிராசரிஸ், மில்க் எல்லாமே கிடைக்கும் தானே? அந்த மாதிரி இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து பூனை வந்து எதை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா, பால் வந்து விற்கிற இடத்த கிராஸ் பண்ணி போகுது. ஆனால் அந்த பால் கடையை கூட அந்த பூனை வந்து திரும்பியே பார்க்கல. அது ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே ராஜாவுக்கு முன்னாடி நடந்து போகுது. இதை வந்து அதாவது ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி பூனை வந்து அந்த பாலை திரும்பி பார்க்காம ராஜாவுக்கு காவலா போறத வந்து பார்க்கும்போது ராஜாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா அவர் நினைக்கிறாரு, இன்னைக்கு பீர்பால் வச்ச டெஸ்ட்ல பூனை வந்து பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. உடனே ராஜா வந்து திரும்பி பீர்பாலை பார்க்குறாரு. பார்த்தோன்னா பீர்பால் எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம ராஜா பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு, நடந்துகிட்டே வராரு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மார்க்கெட்டை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும்போது நிறைய வந்து அந்த மீன் கடை அந்த மாதிரிலாம் இருக்குது, மீன் கறி அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த கடைகளை தாண்டி அந்த பூனை போகுது. இப்போவும் அந்த கடையை திரும்பி அந்த பூனை பார்க்கவே இல்லை. ராஜாவுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப பெருமையாக போயிடுது. சரி, பூனை வந்து பாலை தான் அவாய்ட் பண்ணுச்சு, ஆனால் வந்து இந்த மீனை பார்த்தோன்னா அது டெம்ட் ஆகி அந்த மீனை சாப்பிட்றதுக்கு அது போயிடும், நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்காம போயிடும் நினச்சி தான் வந்து இந்த பீர்பால் வந்து நம்மளை மார்க்கெட் வழியாக இன்னைக்கு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்தா பூனை அதுக்கும் அசரவே இல்லை, அது வாடகை நடந்து போய்கிட்டே இருக்கு.
போனோன்னா ராஜாவுக்கு ரொம்ப கர்வம் ஆயிடுச்சு. நம்ம சொன்னது தான் கரெக்டு அப்படின்ட்டு ரொம்ப கர்வத்தோட பீர்பாலை திரும்பி பார்க்குறாரு ராஜா. பார்த்த உடனே வந்து திருப்பி அப்பவும் வந்து இந்த பீர்பால் வந்து ஒன்றுமே சொல்லவே இல்லாமல் திருப்பி நடந்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ இன்னும் டெஸ்ட் இருக்கு போல அப்படின்ற மாதிரி ராஜா நினச்சிக்கிட்டு அந்த மார்க்கெட்டை கடந்து அவங்க வந்து ஒரு அதாவது ஆள் நடமாட்டம் குறைஞ்ச ஒரு ஏரியாவுக்கு இப்போ வர்றாங்க. அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் குறைஞ்ச இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 குட்டி எலிகள் வந்து இங்கேயும் அங்கேயுமா வந்து ஓடி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இந்த எலிய பார்த்த நிமிஷத்துல அந்த பூனைக்கு தன்னோட இயல்பு ஞாபகம் வந்துருச்சு. என்ன பண்ணும்? எலிய பார்த்தா பூனை என்ன பண்ணும்? அது ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த எலிகளை துரத்திக்கிட்டே வந்து காட்டுக்குள்ள ஓடிடுச்சு. புரியுதா? ஓடிடுச்சு. ஓடினோடனே அந்த ராஜாவுக்கு ஒண்ணுமே வந்து புரியவே இல்லை. பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிட்டார். ஒரு சைடு கோவம் வருது, ஒரு சைடு என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு புரியவே இல்லை. ஆனா ராஜா கண்ணிமைக்கிற நேரத்துக்குள்ளேயே அந்த பூனை வந்து காணாம போயிடுச்சு. இப்ப ராஜா வந்து பீர்பலை திரும்பி பார்க்கறாரு. திரும்பி பார்த்தோன்னே அந்த பீர்பல் வந்து பக்கத்துல வந்து சொல்றாரு, இதுதான் வந்து ராஜா உண்மையான பூனையுடைய சுபாவம். நீங்க வந்து இதுக்கு தான் பூனையை நம்பாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜா சொல்றாரு, அது எப்படி நீ இப்படி சொல்ற? அதாவது பாலை வந்து என்னோட பூனை வந்து கடந்து வரும்போது அந்த பாலை பார்த்து பூனை வந்து டெம்ட் ஆகல. மீனோ கறியோ பார்த்து அந்த பூனை வந்து டெம்ட் ஆகல. நீ எலிய பார்த்தோன்னா டெம்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ற. நான் இதை வந்து ஒத்துக்க மாட்டேன். பூனைக்கு என்ன பிரச்சனையோ தெரியல, எதனால போச்சுன்னு தெரியல. காவலாளிகளை வச்சு அது என்னன்னு பாரு அப்படின்னு அப்ப கூட என்ன யோசிக்கிறாரு, அந்த பூனை செஞ்சதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறாரு. அப்பதான் அந்த பீர்பல் சொல்றான், பூனை வந்து எப்பயுமே அதுக்கு பசிக்கு நீங்க வந்து பூனை வளர்ந்தது என்னமோ ஒரு அரண்மனையில. அப்ப அதுக்கு அது குடிக்கிற பால் வந்து இருக்கிறதுலயே ராஜாக்கு நிகரான பாலுக்கு வந்து கொடுத்து ராஜாக்கு நிகரான ஃபுட்டை கொடுத்து நீங்க அந்த பூனையை வந்து வளர்த்தீங்க. அப்ப அதை வந்து பாலை பார்த்து டெம்ட் ஆகியோ இல்ல வந்து ஒரு மீனை பார்த்து டெம்ட் ஆகியோ அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதுக்கு எப்பயுமே கிடைக்கிற பொருட்கள் தான். ஆனா பூனையோட இயல்பான விஷயம் என்னது? எலிய அடிச்சு கொண்டு சாப்பிடுறது. ஆனா அப்படி ஒரு விஷயம் பூனைக்கு வந்து அரண்மனையில கிடைக்குமா? அதாவது எலிகள் அரண்மனையில இருக்க வாய்ப்பே இல்லைல. அப்ப பூனையோட உண்மையான குணத்தை நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அதனாலதான் ராஜா நான் சொல்றேன், பூனையோட இயல்பான குணத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உங்களை இந்த வழியா கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். இப்ப இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, ஒருத்தவங்களோட உண்மையான குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எனக்கு 10 வருஷம் நட்பா இருக்காங்க, 20 வருஷம் நட்பா இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய சுயரூபம் எப்ப நமக்கு தெரியும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம கஷ்டத்துல இருக்கும் போத நமக்கு தெரியும், இல்ல அவங்களுக்கு பேராசை குணம் வரும்போத நமக்கு தெரியும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் எப்பயுமே யாரையுமே நீங்க வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நம்ம தான் வந்து கை கொடுத்து நம்மளை நம்ம தான் உயர்த்திக்கணுமே தவிர, நம்ம எப்பயுமே நான் ஃப்ரெண்டை நம்பியே இருந்தேன், நான் அவங்கள நம்பியே இருந்தேன், இவங்களை நம்பி இப்படி பண்ணிட்டாங்க, 20 வருஷ பழக்கம் இப்படி பண்ணிட்டாங்க, 10 வருஷ பழக்கம் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியாம போச்சு, அப்படி கிடையாது. யாரோட உண்மையான சுயரூபமும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். எப்பயுமே வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஸோ யாரையுமே நம்ம ஒரு அளவுக்கு மேல அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இதோட மாறல். ஸோ இதுல இருந்து நீங்க இந்த மாதிரி யாராவது நீங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களை மாத்திக்கங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாமா? தேங்க்யூ.